வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் இன்றைக்கி வெள்ளாரை சம்பல்லாம் செய்ய போகிறேன். ஸ்ரீலங்கா ஸ்டைலில் வெள்ளாரை சம்பல். இந்த வெள்ளாரை சம்பல் வெரி ஈஸியாகவும் செய்திடலாம். அதை விட முக்கியம், இந்த வெள்ளாரை சம்பலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக சின்ன பிள்ளையெல்லாம் நிறைய சாப்பிடணும். இந்த வெள்ளாரை சம்பலை ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய திறமை இருக்குது இந்த வெள்ளாரை சம்பலுக்கு. நான் இதில் 100 கிராம் வெள்ளாரை எடுத்திருக்கிறேன். அதை நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன். நீங்கள் இந்த தண்டு எங்களுக்கு நிறைய தேவையில்லை. நான் முத்தின தண்டண்டபடியாக கொஞ்சமாக எடுத்திருக்கிறேன். நல்ல மெல்லிய தண்டண்டா நீங்கள் நிறைய தண்டு எடுத்தும் அதையும் பாவிக்கலாம். இந்த வெள்ளாரையில் நாங்கள் சம்பல் செய்யலாம், சட்னி செய்யலாம், சூப் மாதிரி செய்து சாப்பிடலாம், ஒரு சாலட் மாதிரி போட்டு சாப்பிடலாம், இல்லாட்டி வெள்ளாரை கஞ்சி எல்லாம் செய்து சாப்பிடலாம். இந்த வெள்ளாரையை நாங்கள் வித்தியாசமாக எப்படி வேணுமென்றாலும் சாப்பிடலாம். இப்போ இந்த வெள்ளாரை கீரையை எப்படி சம்பல் செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த வெள்ளாரையை சின்ன சின்னனா வெட்டி எடுக்கணும். அதுக்கு நான் ஒரு 10-15 வெள்ளாரையை ஒன்றா சேர்த்து அடுக்கி வச்சுட்டு ஒரு கட்டிங் போட்டில் வச்சு தான் நல்ல சின்ன சின்னனா வெட்டி எடுக்க போகிறேன். இதே மாதிரி நல்ல சின்ன சின்னனா வெட்டி எடுத்தால் எங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி இதே மாதிரி நல்ல சின்ன சின்னனா வெட்டி எடுப்போம். நான் நல்லா சின்ன சின்னனா மெல்லிஸாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இந்த வெள்ளாரையிலேயே எல்லா வெள்ளாரையிலையும் நான் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நாங்கள் என்னென்ன தேவையண்டு பார்ப்போம், என்னென்ன போடலாமண்டு. இதில் நான் 15 சின்ன வெங்காயம் எடுத்து நல்ல சின்ன சின்னனா வெட்டி இருக்கிறேன். சின்ன வெங்காயத்துலேயும் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமும் பாவிக்கலாம். இதில் ஒரு தக்காளி பழம் எடுத்து, மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து அதையும் நல்ல சின்ன சின்னனா வெட்டி இருக்கிறேன். கொஞ்சம் பழுத்த தக்காளி பழமாக எடுக்க வேணும். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் சின்ன சின்னனா வெட்டி இருக்கிறேன். பச்சை மிளகாய் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். சின்னாக்கள் சாப்பிட்றாண்டா கொஞ்சம் குறைச்சி போடலாம் பச்சை மிளகாய். திருவின தேங்காய்ப்பு எடுத்திருக்கிறேன். 1/2 கப் தேங்காய்ப்பு எடுத்திருக்கிறேன். இந்த தேங்காய் போய் நாங்கள் இதுக்குள்ளேயே போடுவோம். இதில் 1.5 டீஸ்பூன் மிளகு தூள் இருக்குது. மிளகு தூளும் நீங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரியே போடலாம், குறைச்சும் போடலாம் கொஞ்சம். இதில் இந்த சம்பலுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு எடுத்திருக்கிறேன். உப்பும் இதுக்குள்ள போடுவோம். பாதி தேசிப்புளி எடுத்திருக்கிறேன். தக்காளி பழம் நாங்கள் போட்டபடியாக கொஞ்சம் குறைச்சி தேசிப்புளி பாவிக்கலாம். அதனால் நான் பாதி தேசிப்புளி எடுத்திருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கப்பை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. தக்காளி பழம், வெங்காயம், தேங்காய்ப்பூ, வெள்ளாரை எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். அந்த புளியெல்லாம் சேர்ந்து வெள்ளாரையில் வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் இப்போ இந்த வெள்ளாரை சம்பலை ரெடி பண்ணிட்டேன். நல்லா சூப்பராக வெள்ளாரை சம்பல் ரெடி ஆகிட்டு நல்லா ஈஸியாகவும் செய்திடலாம். 5 நிமிஷத்தில் இந்த வெள்ளாரை சம்பல் செய்திடலாம். கிழமையில் ஒரு நாள் தன்னும் நீங்கள் இந்த வெள்ளாரை சம்பல் சாப்பிட வேணும். நான் சொன்ன மாதிரியே வெள்ளாரையை நீங்கள் சம்பல் சாப்பிட விருப்பம் இல்லாட்டி கஞ்சி மாதிரி செய்து சாப்பிடலாம், சட்னி செய்து சாப்பிடலாம். எப்படி வேணுமென்றாலும் வெள்ளாரை சாப்பிடலாம். இந்த வெள்ளாரை சம்பல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த வெள்ளாரை சம்பலை செய்து பாருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்கோ. தேங்க்யூ.